ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற ஃப்ரெண்டை பார்க்க போனால் நம்ம வேலை செய்யணுமா இல்லை அவங்க வேலை செய்யணுமா? நம்ம தான் அவளுக்கு வேலை செஞ்சு கொடுக்கணும். இங்கே என்னன்னா நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவள் விழுந்து விழுந்து வேலை செய்கிறா. போன உடனே ஒரு சூப் வச்சு கொடுத்தா. அப்புறம் நாங்கள் 2 பேரும் அப்படி இப்படின்னு பேசிட்டு கவியை தூங்க வச்சுட்டு கவிக்கும் சாப்பாடுலாம் ஊட்டி விட்டுட்டு அப்புறம் வெஜிடபிள் பிரியாணி செய்கிறேன்னு சொன்னான். சரி நாங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணாலும் பார்த்தா இல்லை நாங்களே செய்கிறேன் நானே செய்கிறேன்னா சரி அவள் ஆசை ஏன் கெடுப்பானேன்னு விட்டுட்டோம். பிரியாணி சூப்பராக வந்துருந்துச்சு. வீட்டு பக்கத்தில் இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காளா, அப்புறம் அவளும் வந்து ஜாயின் பண்ணிட்டா. நாங்கள் 3 பேர் சாப்பிட்டுட்டு என்னதான் இருந்தாலும் அந்த ஸ்வீட் டச் வேணும்ல சாப்பிட்டதுக்கப்புறம் அதுக்காக கேக் சாப்பிட்டோம், சாக்லேட் கேக்கு. அதை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே அவளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா மோமோஸ் சாப்பிடணும்னு கிரேவிங்ஸ் வந்துருச்சு. சரி மோமோஸ் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு மோமோஸ் செய்ய ஆரம்பிச்சோம். ஏன்னா ஆர்டர் போடலாம்னு நினைச்சோம், பட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கால வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு மோமோஸ் மசாலா ரெடி பண்ணேன். இன்னொரு பொண்ணு தேய்ச்சி கொடுத்தா, அவளே வந்து ஷேப் பண்ணா. கடையில் வர மாதிரியே ஷேப் பண்ணா. எனக்கே பார்க்கறக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. மோமோ செய்யற கேப்ல நாங்கள் ஸ்கூல் டைம்ல நடந்த நிறைய ஃபன்னை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஒரு மாதிரி ஜாலியா இருந்துச்சு. ஸ்கூல் டைம் மெமரிஸை ரொம்ப மிஸ் பண்றேன். நீங்க யார் அப்படி மிஸ் பண்றீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.